நிக்கிலன்ஸ் ஸ்பெஷல் சிக்கன் சாலட் செய்யலாமா? 1/4 கிலோ சிக்கன் வாங்கி குட்டி குட்டி பீசஸாக போன்லெஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், தயிர் 1 கப். இது எல்லாம் போட்டு சிக்கனை நல்லா வெரசி ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ண விட்டுருங்க. அதாவது நல்லா ஊற விட்டுருங்க. இது ஊறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண போற ஹெல்த்தி மேயோனைஸ் ரெசிபியை பார்த்துடலாம். நல்ல ஸ்பைசியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவப்பு கலர்ல வர்ற குடமிளகாவை நல்லா அடுப்புல வாட்டி எடுத்துக்கிட்டான். அதுல பாதி மட்டும்தான் மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கான். அது கூட 100 கிராம் பன்னீர், ஊற வச்ச 5-6 முந்திரி பருப்பு, அது கூட ஒரு 3 வத்தல், 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் தேன், அது கூடவே ஃப்ரெஷ்ஷா நுணுக்குன 1 டீஸ்பூன் மிளகு, இது கூட 1 டீஸ்பூன் உப்பும் ஆலிவ் ஆயில் ஒரு 3 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த ஸ்மூத் பேஸ்ட் தான் நம்ம சாலடுக்கான ட்ரெஸ்ஸிங். நம்மலாம் மிக்ஸி ஜார்லேருந்து கை எடுத்துட்டு நகண்டு கூட நிற்க மாட்டோம். இவனுக்கு இருக்க ஆட்டத்தை பாருங்க, திறந்து வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல. சரி, இப்போ ஊற வச்சு அந்த சிக்கன் ரெடி ஆயிருக்கும். அது கூட 1/2 கப் கார்ன்ஃப்ளவரும் 1/2 கப் மைதாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் டஸ்ட் பண்ணி பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா கோல்டன் ஃப்ரையாக பொரிச்சு எடுத்துருங்க. தொப்புன்னு போடாத தம்பின்னு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். என்னத்தையோ ஒன்று கையில் காலில் படாமல் நல்லபடியாக சமைச்சு எடுத்தா சரி. இப்போ அந்த பொரிச்ச சிக்கனை சும்மா சாப்பிட்டே பாதியை காலி பண்ணிட்டான். ஃபைனல் ரெசிபி எப்படி வரும்னு பார்க்கறதுக்காவது மிச்சம் வைங்கடான்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கேன். இப்போ ஃபைனலாக ரெடி பண்ண அந்த டிப்பையும் இந்த சிக்கனையும் எப்படி ஒன்று சேர்த்து ஒரு சாலடாக பண்ண போகிறோங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக இதை டேஸ்ட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது. ஸோ 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்து இன்னொரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த வீடியோவில் காட்ட முடியல, நீங்கள் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட்டர் சைடு இருந்தால் ஓகேனா நீங்கள் இப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு இந்த டிப்பை முதல்ல கீழே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொரிச்ச சிக்கனை அதுக்குள்ள போட்டுட்டு அது கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்க போறோம்னா கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காய் அதையும் தூவிட்டு அது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயம், கட் பண்ணி வச்ச தக்காளி, அது கூட கட் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அந்த இலை மட்டும், ஆனியன் இல்லாம. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு டேங்கி டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா, அதாவது 1 டீஸ்பூன் சாட் மசாலாவும் லைட்டா தூவிட்டு மொத்தத்தையும் டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு ஸ்டைல்ல கொஞ்சம் கொத்தமல்லி தூவினாலும் தூவிக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தா ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதோட இந்த டேஸ்ட்டை எனக்கு வார்த்தையால் சொல்ல முடியல. எங்கேயோ எப்போவோ சாப்பிட்ட ஒரு ஞாபகம் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக லோக்கலில் எங்கேயும் கிடையாது. அப்படி ஒரு டேஸ்ட் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பொட்டேட்டோ வச்சு ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பொட்டேட்டோவை கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதே டைப்பில் பண்ணி பார்க்கலாம். பன்னீரை கூட பண்ணலாம், காலிஃப்ளவர் கூட பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் எப்படி பண்ணாலும் இது சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதோட டேஸ்ட் ஹைலைட்டரே அந்த ஹோம்மேட் மேயோனைஸ் தான். ஸோ அது இருக்கிற வரைக்கும் எதை வச்சு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.